viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்டு viewers. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல ஓடிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளாஸ் மூவ்மெண்ட். ஸோ நாங்கள் டூவர்ஸ்ட் வந்து ஏர்போர்ட்டு கிட்ட போயிட்டு இருக்கோங்க. இந்த டிராஃபிக் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். நிறைய டிராஃபிக்கான ஒரு ரோட்ல தான் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. நிறைய கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சான்ஸே இல்லாமல் சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடமே தான் இனிமேல் என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறாங்க. ஏன்னா பக்காவாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க டெய்லி இனிமேல் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வர போகிறாங்க. ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு மேஜரான ஒரு விஷயமாகவே இருந்தது. ஏன்னா ஆஃபீஸ் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அவங்க வீட்டிலேருந்து நைட்லலாம் போகிறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கான நேரோ ரோட்ஸ் அதிகமாக இருக்குவாங்க. அதுவும் இல்லாமல் பைக்கில் போயிட்டு வரது வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து பைக்கில் போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கான ஒரு இடம் தான் அது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேடமுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ அவங்க வந்து இனிமேல் என்ஜாய் பண்ணி ஆஃபீஸ்க்கெலாம் போகலாம். ஸோ எலிஜிபிள் டு ட்ரைவ் இந்த ஆஃபீஸ் அண்ட் எனிவேர் எனி லொக்கேஷன். ஸோ அதுக்கு பக்கா எலிஜிபிள் ஆகிட்டீங்க மேடம். நடுவில் போய்க்கிங்க. எப்படி மேடம் சொல்லி கொடுக்குறோம்? செம்மையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதான் ஸ்லோ நம்ம கண்ணிலே பார்க்குற மாட்டேறாவே வீவர்ஸுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? உன்னே வந்து தான் சொல்லிக்கணும். லைக் நேற்றுலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்படி நீங்களே நினச்சிருக்கலாம் காலி ரோட்டில் ஓட்டுறது வந்து யார் வேணாலும் ஓட்டலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீங்களே பார்ப்பீங்க எத்தனை சிக்னல் எத்தனை டிராஃபிக்குன்னு. இதுவே என்னால் ஓட்ட முடியுது. அவர் ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு ஸ்டியரிங்கை பிடிச்சி திருப்பிக்கிட்டு கீரை பிடிச்சி திருப்பிக்கலாம் இல்லை, நானே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால் வந்து லைக் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்ட முடியுது, என்ன இவ்வளோ இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் எனக்கு எந்த பயமும் இல்லை. இப்போ சிட்டி ரோட்டில் வந்து சீரியஸாக என்னால் நான் ஓட்டுனதுனால நம்பவே முடியல. ஈஸியாக அந்த அந்த கண்டிகை ரோடெலாம் வந்து சீரியஸாக ஒரு நல்லா ப்ராடாகவே இருந்துச்சு ரோடு. அதனால வந்து என்னால் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு, இதோட ஈஸியாகவே இருந்துச்சு அதில் ஓட்டுறதுக்கு. சிட்டி ரோட்டில் நான் ஓட்டுவேன் நான் என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் வண்டி எடுக்கிறதுக்கு சிட்டி ரோட்டில் பயந்துக்கிட்டே தான் ஓட்டுவேன். அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஓகே மேடம், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேடம் நீங்கள்? நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கணும். அதான் லைக் காரை வாங்கி வச்சுட்டு சும்மா பூஜை பண்ணுறதுக்குலாம் நம்ம கார் வாங்கி வச்சுக்கல, ஓட்டணும் நல்லா எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டணும். அது அப்படி தான் உங்களுக்கு ஓட்ட ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் தாராளமாக சென்னை கார் ட்ரெயினர்ஸை ட்ரை பண்ணலாம். சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி இல்லாமலாம் என்னால் வந்து 7th day of கிளாஸ்லேயே வந்து சிட்டி லிமிட்லலாம் ஓட்ட முடியாது. எனக்கு வந்து வண்டி ஓட்டவே பயங்கர பயம். என்னால் வந்து இப்போ கார் எடுத்தா தனியாக கூட என்னால் ஓட்ட முடியும், அந்த அளவுக்கு வந்து என்னை ட்ரெயின் பண்ணிட்டாரு. ஸோ வந்து உங்களுக்கும் இதே மாதிரி ஓட்ட ஆசைப்பட்டீங்கன்னா ஷூராக வந்து நீங்கள் சென்னை கார் ட்ரெயினர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கா கண்ட்ரோலு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பக்கா கண்ட்ரோல் வந்திருக்கு. ஒரு கையில் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம், ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அவங்க ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர ஷாக்கு. ஏன்னா மேடம்க்கு வந்து 2 வீலர் ஓட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் கற்றுக்கிட்டு அவங்க ஓட்ட ஆரம்பித்தாங்க. ரொம்ப பயந்த சுபாவம் வேறு, ரொம்ப வந்து டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பண்ணி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியேப்பட்ட இவங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டீங்களே, பெரிய ஆள் தான் சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா? எப்படி மேடம் ஆஃபீஸில் என்ன ரிவ்யூ சொன்னாங்க? நேராக போயிடுங்க, பிரிட்ஜ் மேலே ஏறிடுங்க. ஏர்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். ஏன்னா மெயினாக அதை சொல்லிடுறேன் ஒரு செகண்ட். ஸோ ஏர்போர்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் மேடம். ஆசைப்பட்ட மாதிரி உங்களை எல்லா லொக்கேஷனும் கூட்டு வந்துட்டோம் பாருங்க. ஆமாம், ஸோ எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது எனக்கு ஏர்போர்ட்டில் வந்து ஓட்டுறது தான். ஏர்போர்ட் பிரிட்ஜு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி மேடம் ஏற போகிறாங்க. அவங்க லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் வாட்டி. அவங்களே ஆல்ரெடி நிறைய வாட்டி கேப் டிரைவரோட போயிருப்பாங்க, இல்லை வந்து அவங்க ஆக்டிவாவில் போயிருப்பாங்க, இல்லை அவங்க வண்டியில் போயிருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமு அவங்க ஓன் காரில் எந்த ஒரு வித கண்ட்ரோலும் என்கிட்ட கிடையாது. எல்லா கண்ட்ரோலுமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கிற இந்த மூமெண்ட்டில் அவங்களே சந்தோஷமாக அவங்க சொந்த காரில் ஓட்டும் போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பாருங்கள். அந்த எக்ஸைட்மெண்ட்டை தான் இப்போ என்னால் பார்க்க முடியுது. செம்மையாக வந்து ஒரு ஃபன்னாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. எப்படி மேடம் ஃபீல் ஆகுது உங்களுக்கு இந்த மூமெண்ட்டு? சீரியஸாக சூப்பர் எக்ஸைட்டாக இருக்குது. நான் ஏறிட்டேன், பிரிட்ஜ் மேலே ஏறிட்டேன். ஸோ அங்கேருந்து பெருங்குளத்தூர்லேருந்து லைக் டுவர்ட்ஸ் சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கோம். ரொம்ப ஸ்மூத் ரைடிங் தான், எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் தான் நான் ஓட்டினேன். லைக் டிராஃபிக்கில் அப்படியே கீர் போட்டு அப்படி டப்பு நின்றுறது அதெல்லாம் எதுவுமே ஆகலை எனக்கு. சூப்பர் இதாக தான் இருக்குது, எனக்கு எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது கிளாஸ். எனக்கு அதுவே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் நிறைய நாள் இப்படி ஓட்டிக்கிட்டே இருந்தால் ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து சென்னை கார் ட்ரெயினர்ஸ் வந்து
பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்ன மேடம் சொன்னாங்க, அதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க வீடியோஸ் பார்த்துட்டு. ஸோ அதை பற்றியும் ஒரு கிளாரிட்டி கொடுங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து அவர்கிட்ட கண்ட்ரோல் வச்சுட்டு நான் சும்மா ஸ்டேரிங் மட்டும் திருப்பிக்கிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்புறமா தான் நான் வேணா காமிச்சிடுறேன் மேடம் ஒரு வாட்டி. எந்த வித கண்ட்ரோலும் கிடையாது, கீழே என் செப்பல் மட்டும்தான் இருக்குது, எந்த வித கண்ட்ரோலும் கிடையாது. அப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து டூ வீலரை ரொம்ப யோசிச்சு தான் எடுப்பேன். வெளியிலேயே எடுக்கலாமா வேண்டாமான்னு, இல்லை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த அளவுக்கு தான் நான் யூஸ். மேடம் வந்து செம்மையாக ஓட்டிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் பிரிட்ஜ் ஒரு செகண்ட் காமிச்சிடறேன் மேடம், சாரி. இப்போ சொல்லுங்க. டூ வீலரே வந்து நான் யோசிச்சு தான் எடுப்போம். எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வந்து தேவையான ரிஸ்க் எடுக்கணும், அந்த டைப் தான் நான். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதனால வந்து அவங்களால நம்பவே முடியல. இந்த வந்து நானே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. அதனால நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஏற்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது, அவர் சும்மா தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட்டு அப்பப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார், மற்றபடி வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாக ஏற்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்களாம் வந்து பயங்கர ஷாக் ஆனாங்கன்னா கண்ட்ரோல் நீ வச்சுட்டு ஓட்டுறியா அப்படின்னு. ஸோ எனக்கு அதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எங்களோட ட்ரைனிங் எப்படி மேடம், நான் வந்து எப்படி உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலி எனக்கு எங்கள் அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் சஜஸ்ட் பண்ணதே, போய் கற்றுக்கோ, காரை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணதே அவங்க 2 பேரும் தான். ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஃபோன் யூடியூப்ல இருந்துச்சு, நானே வந்து சேர்ந்துருப்பேன். அவ்வளோ ஈஸியாக அவர் வீடியோ பார்த்தாலே எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, கார் எடுத்து ஓட்டுற அளவுக்கு அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பயங்கர பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொன்னாங்க எங்கள் அம்மாவே. அதுலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, சீரியஸாகவே அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா. ஒரு வீடியோவை பார்த்தே நம்மளால் ஓட்ட முடியும் அளவுக்கு அவர் கற்றுக் கொடுத்தாருன்னா அப்போ எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருப்பாரு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கோம் கண்டிப்பாக. மொரோவர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 7th டேயில் வந்து என்னால் வந்து ஒரு சிட்டி டிராஃபிக்கில் எப்படி வந்து ஓட்ட முடிஞ்சிச்சுன்னா சீரியஸ்லி பர்ஃபெக்ட் டீச்சர் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ மேடம். பக்காவாக நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்பேக்லாம் அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏர்போர்ட் பிரிட்ஜே வந்து நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இறங்க போகிறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ஓட்டுற இந்த மூமெண்ட்டு, இது மட்டும் தான் என்ஜாய்மெண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்பில் ஆரம்பிக்குது என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய மூமெண்ட் எல்லாமே. ஸோ இன்னும் ஒரு 3 days அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 daysக்கு அப்புறம் இவர் வரமாட்டாரா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து டெய்லி ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக பழகிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் வந்து ஃபாரின் போனால் பிரதர் எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து மேடமுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் மெயின். ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு அவங்க நம்மளோட க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குற அந்த மூமெண்ட்டே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ என்னவோ அப்படியே வந்தார், ஜாலியாக உட்காந்தாரு, மேம் இங்கே ஸ்லோ பண்ணுங்க லைட்டாக, அங்கே அப்படியே ஓட்டுங்க, இங்கே லைட்டாக அப்படி காமிங்க, இங்கே லைட்டாக அப்படி காமிங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்க. கிளச் காமிங்க அப்படின்னு நியூட்ரல் ஃப்ளோவில் லைட்டாக அப்படி காமிங்க. ஸோ இப்படி தாங்க சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே கிரவுண்டில் ரெடி பண்ணதுனால கிரவுண்ட் ஒர்க் பக்காவாக பண்ண வச்சேன். ஸோ அதனால் வந்து அவங்களால அதாவது கிரவுண்டில் ப்ராக்டிஸ் யாரெல்லாம் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களாம் ரோட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணுவாங்கங்கிறது மட்டும் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் கிளாஸும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட் மெயின். ஜட்ஜ்மெண்ட்டும் பக்காவாக சொல்லி கொடுத்துட்டேன் மேடமுக்கு. ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு சூப்பராக வந்தது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கொஞ்சம் திருப்பிகிட்டே இருப்பாங்க, லெஃப்ட் ரைட்னு. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக அந்த மால்ஸ்லலாம் வந்து இந்த கார் ரேசிங் கேம்லாம் இருக்கும். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க மேடம். அந்த கார் ரேசிங் கேமிங்லாம் வந்து சின்ன பசங்க உட்காந்துட்டு எப்படி திருப்புவாங்களோ அந்த மாதிரி திருப்பிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் மேடம் ஜாலியாக திருப்புறாங்க, பரவாயில்ல, அப்படியே திருப்புங்க மேடம் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படி திருப்பதுக்கு பதில் எப்படி கொஞ்சம் இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் திருப்புங்க அப்படின்னு, அப்புறம் அந்த பக்கம் லைட்டாக திருப்புங்கன்னு, அப்புறம் வந்து திருப்பத்தை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணாங்க. ஸோ ஓகே நம்ம திருப்புறோன்னு சார் சொல்கிறாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தானாகவே வர அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுறோம். நாங்கள் சொல்லி கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா தானாக ஜென்ரேட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வா ஏர்போர்ட் ரீச் ஆகி கிராஸ் பண்ணிட்டோம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வாட்டி இந்த டிராஃபிக்கில். பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள் போகுதுன்னு, எவ்வளோ ஆட்டோ லட்சக்கணக்கான வெஹிக்கிளுங்க, சும்மா கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அவங்க ஜாலியாக கீர் போட்டு போயிட்டுருக்காங்க. நான் பாருங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ நான் ஒரு பிரதர் மாதிரி அவங்களுக்கு பக்கத்துலேருந்து அப்படியே நியூட்ரல் ஃப்ளோ, ஸோ ஸ்டெப் பிரேக்கு இந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நியூட்ரல் ஃப்ளோவில் மட்டும் விடுங்க மேடம், அவ்வளோதான். ஸோ
சும்மா ஜாலியாக விட்றாங்க பாருங்கள். ஏன்னா அங்கே ரெட் இருக்கிறதுனால இங்கேருந்து ஜாலியாக கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டேன். இங்கேருந்து ஸ்மூத்தாக போய் நாங்கள் ஜாலியாக நின்றுப்போம். ஸோ அந்த பைக்கில் மறுபடியும் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சுன்னா நாங்களும் அப்படியே போக ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஸ்லோ பண்ணிங்க. பெருந்தலைவர் ஒருத்தர் லெஃப்ட்டில் வந்து ஆன் அடிக்கிறாரு. லைட்டாக ஃபஸ்ட் கீரை போட்டு கொஞ்சமாக ரைட்டில் போங்க, கொஞ்சமாக ரைட்டில் போங்க. லைட்டாக மெதுவாக பயப்பட ரைட்டில் கொஞ்சம் ரைட்டில் ஸ்லோவாக ரைட்டில் போய்ங்க. மெதுவாக உள்ளே பூந்தா இருப்பாங்க. போதும் நியூட்ரு பண்ணுங்க. அவ்வளோதான். எப்படி ஒருத்தர் உள்ளே பூந்தார் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. இந்த மாதிரிலாம் பூருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கணும். பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து வழி கொடுத்துட்டாங்க. அவர் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காரு. மோஸ்ட்லி வந்து மற்றவங்களுக்கு வழி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அதான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை அப்படின்னு. நாங்கள் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் யார்கிட்டையும் போட்டி போகிறது கிடையாது. மோஸ்ட்லி எங்கள் சைடில் யாராவது ஸ்பீடாக வந்து போனாங்கன்னா, செகண்ட் கிட்ட ஸ்பீடாக யாரெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு பாய் சொல்லிவிடுவோம். மேலே வந்தாலே ஹலோ ஹாய் பாய் ஜாலியாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீரை போட்டு நாங்கள் மாடலில் போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபன்னாக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மேடம் ஒரு ஸ்மைலிங்கான ஒரு மூமெண்ட்டில் ஒரு பக்காவாக பெரியவர் இந்த பக்கம் ஒரு மாடலில் போட்டோம் விடுங்க. லைட்டாக அப்படி வந்துடுங்க, லைட்டாக லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க, லைட்டாக லெஃப்ட்டுக்கு வாங்க. அவ்வளோதான், ஸ்லோவாக போய்ங்க. பெரியவர் போயிடுவார். ஸோ பெரியவருக்கெல்லாம் நாங்கள் வழி கொடுப்போம். ஏன்னா அவர் தான் நாட்டுக்கு பெரியவர். ஸோ நிறைய பேருக்கு அவர் நல்லவர். ஸோ அதனால் வந்து அவரை நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது. நம்மளும் வந்து ஜாலியாக அவருக்கு ஒரு பாயை சொல்லிடணும். பாயை சொல்லிட்டோன்னா நல்லாயிருக்கும். சூப்பர் மேடம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்த்தா. இந்த மாதிரி டிராஃபிக்லாம் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து வண்டி ஓட்டும் போதே இந்த மாதிரி டிராஃபிக்னா கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணிடுவேன்னா பயங்கர லெஃப்ட்டுக்கு போயிடுவேன். லெஃப்ட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாமே போட்டுட்டு தான் மெதுவாக தான் ஓட்டிகிட்டு போவேன். அதனால 4-வீலரில் வந்து எனக்கு இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான், என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்க போகிறீங்க லைஃப் டைமு. ஸோ ஒரு செம ஃபன்னு வந்து உருவாக்குறோம் உங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இவரோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இவர் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து நிற்கும்.